ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கூல் ஷிஃப்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பைக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்பாச்சிலேருந்து விட்ட நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 160 போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 200 BS6 மாடல் பார்க்க போகிறோம். ஸோ வண்டி பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு வாங்க அப்படியே கைஸ் உள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி தான், எதுவுமே ஆல்ட்ரெலாம் பண்ணலை. ஸோ அப்படியே தான் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் எடிஷன். ஸோ இதுதான் சேனலுக்கு புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ நம்ம எப்பவும் போல் நம்மளோட வண்டியோட ஃப்ரண்ட் லுக்லேருந்து வருவோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த ப்ளூ கலர். ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு செம்மையான கலர். இதே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் ஒரு செம்மையாக இருக்கும். ஸோ அவங்களோட நியூ டிசைன் ஆஃப் LED ஹெட்லாம்ப்ஸ். பட்டு இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹேலோஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும் தான் சொன்னாங்க யூசர். ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா DRL. ஸோ இதுவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா DRL எரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கீ ஆன் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு DRL அண்ட் இந்த இடத்துல ஒரு DRL அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலான ஒரு சின்ன பல்ப், க்ளோயிங் பல்ப் எரியுதா? ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி இருக்க ஃபோக்ஸ். ஸோ இந்த ஃபோக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்கே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ யூஸராகவே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து பார்த்த வரைக்கும் இந்த ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கிற ஒரு நியூ ஃபீச்சர், சூப்பரான ஒரு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம் இந்த இதை. ஸோ டிஸ்க், ஸோ ஒரு சூப்பரான ஒரு கட் கொடுத்து ஒரு டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அண்டு ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் தான். ஸோ 90/90 செக்ஷனில் ஒரு டயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கைஸ் அப்படியே அதோட ஃப்ரண்ட் லுக் வந்து அப்படியே நம்ம சைடில் போனோம்னா ஸோ இதோட இன்ஜின் வந்துட்டு பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா TVS பிராண்ட் போட்டு கொடுத்தா பார்த்தீங்களா? ஸோ TVS பிராண்டோட ஒரு சூப்பரான ஒரு வெல் பேக்கடு இன்ஜின் தான் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அண்ட் ஆயில் கூல்டு. ஸோ ஏர் கூல்டு கிடையாது. ஸோ ஆயில் கூல்டு அண்ட் லிக்விட் கூலும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கூல் இன்ஜின். ஸோ நம்ம சிங்கிள் சிலிண்டர்ஸ் இன்ஜின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மோடு இருக்குது. ஸோ அர்பன், ரெயின், ஸ்போர்ட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டில் 3 மோடு கொடுத்த வண்டின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதாக கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மோடு, ஸ்லிப்பர் கிளச் அது மாதிரி விஷயமெல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு ரேரான விஷயம். இதோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 மோடுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட் மோட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்போர்ட் மோடில் அப்படி பவர்னு பார்த்தீங்கன்னா 20.82 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்படி பார்த்தீங்கன்னா 9000 RPMல ஒரு 20.82 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதே நீங்கள் வந்து அர்பனோ, ரெயினோ அப்படின்லாம் போயிட்டிங்கன்னா அதோட பவர் பார்த்தீங்கன்னா 72.32 PS பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். எப்போனா 7800 RPMல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா அர்பன் ரெயின் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து பவர் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா ரெயினில் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த என்ன சொல்கிற கிரிப்பி ஓட்ட முடியுங்கலாம். ஸோ ஏன்னா இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது மாதிரி அந்த விஷயம் கிடையாதுனால ஸோ நீங்கள் வந்து ரெயினில் வந்து பவர் நமக்கு கம்மியாக கொடுத்தா, அவுட்புட் கம்மியாக இருந்தால் தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த இது கிரிப்பு கிடைக்கும். ஸோ 3 மோடு கொடுத்ததால ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லலாம். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவரை பற்றி பார்த்துரும். இப்போ டார்க் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.25 நானோமீட்டர். ஸோ அட்டு 7250 RPM. ஸோ ஒரு இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதோட ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்கன்னா அர்பன் ரெயின். ஸோ அதோட பவருக்கும் இதோட மேக்ஸிமம் டார்க்குக்கும் ஸோ ஓரளவுக்கு ஒத்து போகும். அதே இதோட அர்பன் ரெயினில் பார்த்தீங்கன்னா 16.51 நானோமீட்டர் அட் 5750 RPM. ஸோ அது வந்து 7800 RPMல வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து 5750 RPM டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்கன்னாவே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்ல பிரேக்கிங் ஃபெசிலிட்டி சொல்லலாம். ஸோ பிரேக்கிங் வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் டிஸ்க் ஒன்று பார்ப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் அப்படிங்கும்போது ஸோ இதோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 270 mm வந்து இந்த ஃப்ரண்ட் டிஸ்கோட டயாமீட்டர். அண்ட் பேக் டிஸ்க்னு பார்த்தீங்கன்னா 240 mm வந்து ரியர் டிஸ்கோட டயாமீட்டர். ஸோ அப்படியே அது சைட்லேருந்து அப்படி போனோம்னா இங்கே ஒரு லோகோ போட்டுருக்காங்க பாருங்கள், RT ஸ்லிப்பர் கிளச். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் டைப் ஸ்லிப்பர் கிளச்சும்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற வண்டி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் டைப் ஸ்லிப்பர் கிளச். ஸோ அப்பாச்சின்னு அப்படி வந்துட்டாலே எங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் பர்பஸ் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், எந்த இதுவும் பண்ணாமல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஒரு இதுக்காக. ஸோ பேக் டயர் ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130/70. ஸோ 130/70 ஒரு டயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்ஷலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரேடியல் மாதிரி தான் இருக்குது. பட் ஓட்டும் போது தான் தெரியுது எவ்வளோ வந்து ரேடியல் கொடுக்குன்னு. அண்ட் இதோட சைலன்சர் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் ஹோல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேக் வியூ அப்படின்னு வந்துட்டிங்கன்னா ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து LED செட்டப், இந்த பிரேக் லைட்ஸ். ஸோ
உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது பிரேக் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் அண்டு இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹேலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காங்க பின்னாடி அர்காட். ஸோ இது வந்து நமக்கு வந்து எப்படியா இருந்தாலும் சேர் அடிக்க ரொம்ப சான்ஸ் கம்மி தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ கார்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கில்லியன் உட்காரத்துக்கு போனாலும் நீங்கள் சாரீ கார்டு வந்து சூப்பராக ப்ரொடக்ட் பண்ணும். அதே மாதிரி தான். ஸோ ரிம்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுட் பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஸ்டாண்ட் ப்ரொவிஷன் இருக்குது. அண்டு பேக்கில் இருக்கிற சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். ஸோ ஃப்ரண்டில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாமோ அதே மாதிரி பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கியர் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கியர் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற ஒரு வண்டி தான் இது. ஸோ நம்ம வந்து ஓட்டும் போது தான் நமக்கு தெரியும் அந்த ஸ்லிப்பர் கிளச்சோட யூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பைக். ஸோ ஃபியூயல் இன்ஜெக்ஷனோட சப்போர்ட் பண்ணுற ஒரு பைக்கு தான் இது. ஸோ இப்போ இதோட சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல குஷனாக தான் இருக்குது. ஸோ இது யூஸரை கேட்டப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங்கெல்லாம் போனால் நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பேக் சீட்டும் அதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் சூப்பராகவே இருக்குது. ஸோ கிராப் டைல்ஸ் பரவாயில்ல. ஸோ பின்னாடி பிடிச்ச குழந்தைங்களும் சூப்பராக இருக்குது. ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்கான். லுக் வந்து செம்மையாக கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ரிங்லைட்ஸ் நான் பார்த்துருப்போம். 310 ஒரு விங்லைட்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் கொடுத்துருப்போம். 310 விங்லைட்ஸ். இப்போ வந்து V4 விங்லைட்ஸ்லாம் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த விங்லைட்டோட டிசைன் மாதிரி கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்கான். ஸோ நல்ல ஸ்டிஃபியாக இருக்குது, பிடிச்சிக்கிறதுக்கு உட்காந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் பார்ப்போம் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ வண்டி வெயிட்டும் அவ்வளோவா தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு உட்காரும்போது. ஸோ ஓகே இப்போ கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம். ஸோ இது வந்து இந்த ஐ சுவிட்ச் மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இந்த ஐ சுவிட்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கனெக்டிவிட்டி இருக்கிறது அது. ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட். ஸோ ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ மொபைல் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா மொபைல் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளேல வந்து வெறும் மேப் பார்த்துக்கலாம். அந்த ஏரோ கீஸ் மட்டும் காமிக்கும். லெஃப்ட் ரைட் அந்த ஏரோ கீ மட்டும் காமிக்கும், நேவிகேஷன் காமிக்காக. ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஹாரன்ஸ் இருக்குது, அண்ட் கில் சுவிட்ச், செல்ஃபு. இதுதான் சொன்ன அந்த மோடு. ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ண 3 மோடு மாறும். ரெயின் மோடு மாறும், அர்பன் அண்டு ஸ்போர்ட் மோட் இதிலேயே மாற்றிக்கலாம் நீங்கள். அண்டு நல்ல ஒரு வைடான ஒரு மிரர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மிரரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பரான ஒரு வைடான மிரர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 சைடு மிரரும் செம்மையாக இருக்குது. அண்டு ஸ்டிஃபாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கிளச் லிவர் அப்படி தான் இருக்குது, பிரேக் லிவர் அப்படி தான் இருக்குது. ஸோ 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் லிவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஸோ இப்போது கன்சோலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மோட் பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மோட் பட்டனில் இப்போ ஃபஸ்ட் கிளிக் பண்ணோம்னா ஆவரேஜ் ஸ்பீடு வருதுங்களா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு காட்டும். ஸோ இன்சைடு பார்த்தீங்கன்னா ட்ரிப் A, ட்ரிப் B, லேப் டைமர், அப்புறம் ஹை ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிற காமிக்கும். அப்புறம் வந்து 0 to 60 வந்து எத்தனை செகண்ட்ஸில் போகுது அதுங்க மாதிரி காமிக்கலாம். அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே டைமிங், ஃபியூயல் இண்டிகேட்டர். ஸோ இங்கே சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த RPM மீட்டர், இந்த RPM லைட்டு. இங்கே வந்து கீழே பார்த்துக்கிது உங்களுக்கு ரெயின் மோட்னு இருக்குது. இப்போ ஸோ நான் அந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ரெயின் வந்து அர்பனாக மாறும். ஸோ அர்பன்கிற வந்து ஸ்போர்ட்டாக மாறும். ஸோ இந்த மோடை நீங்கள் வந்து எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக நிற்கும் போது மாற்றலாம், இல்லைனா டிரைவிங்கில் இருக்கும்போது நான் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மோட் மாற்றிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூயல் டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சியில் சீரிஸில் நீங்கள் வந்து வித்தியாசமாக பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஸாக வச்சுருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஒரு மாதிரி ரைட் சைட், இந்த ரைட் சைடில் வச்சுருப்போம் ஃபியூல் டேங்க். இது ஒரு நல்ல ஒரு நியூ சிஸ்டம் கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும் இது. இதே மாதிரி அந்த லோகோ பண்ணல 3D இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி Yamaha கொடுத்து தான் நம்மளும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா GTT ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்காமா. ஸோ கிளாட் டெக்னிக் த்ரூ டிராஃபிக் ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்னா நம்ம ஃபஸ்ட் கியரில் போட்டுட்டு நம்ம டிராஃபிக்கில் போகிறோம் அப்படிங்கும்போது ஸோ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் கியரில் போட்டு நம்ம கிளச்சை மட்டும் லைட்டாக ரிலீஸ் பண்ணால் போதும், வண்டி ஒரு கிலோமீட்டர் ஒரு அளவுக்கான ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை செகண்ட் கியர் வரைக்கும் அதே மாதிரி பண்ணலாமாமா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட் கொடுப்போம். ஆக்சிலேட் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும்போது ஸோ இது வந்து கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம போகலாம். ஸோ இது ஒரு டிராஃபிக்கில் இந்த ஃபியூச்சர் வந்து நமக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கிளச்சா சடனாக பிடிச்சா கூட வண்டி ஆகுதாயிரும், ஹோல்ட் ஆயிரும். நீங்கள் டக்குன்னு போயிட்டு இருக்கிறீங்க, கிளச்சை டக்குன்னு அழுத்தி பிடிச்சிங்கன்னா வண்டி ஹோல்ட் ஆயிரும். பரவாயில்ல, நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் இன்னொரு இதில் மீதான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் கீ. ஸோ இந்த சென்சார் கீ என்ன கான்செப்ட்னா இந்த வண்டியில் இந்த கீயை தவிர வேறு கீ போட்டால் அந்த வண்டி அக்செப்ட் ஆகாது. ஸோ அது மாதிரி ஒரு சென்சார் கீ. இதே நம்ம வந்து இதே தான் சேம் கான்செப்ட் 164 வீலையும் பார்த்தோம். ஸோ சேம் 204 வீலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ BS6 இந்த வண்டி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இதில் தான் அப்படி தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு வர்த்தான ஒரு இதுதான். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மோடுக்கு 3 மைலேஜ் கொடுக்குதான். ஸோ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு போகிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து த்ராட்டில் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த எஃபிஷியன்சியெலாம் அதிகமாக இருக்கிறனால ஒரு 35 to 38 to 40 வரைக்கும் நம்ம யூஸர் கணக்கு பண்ணியிருக்காது வரைக்கும் கணக்கு போட்டிருக்காரு. ஸோ இதே நீங்கள் வந்து அர்பன் ரெயின் அது மாதிரி போயிட்டிங்கன்னா ஒரு 40 to 42. ஏன்னா அது வந்து நம்ம வந்து ஸ்லோ மோடில் தான் இருக்கும். ஸோ இன்ஜினுக்கு வந்து அவ்வளோவா பவர் போகாது. ஸோ நம்மளை எவ்வளோக்கு இன்ஜினை அழுத்தி பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அர்பன்லேயும் ரெயின்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடைக்கிது. ஸோ அதுக்கு நீங்கள் எப்பவுமே அர்பன் ரெயினில் போட்டு ஓட்ட வேண்டாம், அர்பனில் போட்டு ஓட்டிக்கலாம். ஸ்போர்ட் வந்து எங்கேயாவது அத்தியாவசியமாக தேவைப்படுது அப்படிங்கும்போது மட்டும் ஓட்டலாம். ஸோ இந்த டாப் ஸ்பீட் நம்மளோட யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா 132 வரைக்கும் நம்ம யூஸர் வந்து அடிச்சிருக்காரு. இப்போ இந்த வண்டியோட மேக்ஸிமம் எல்லா விஷயம் நம்ம பார்த்துன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஷோரூமுக்கும் இங்கே நம்ம யூஸர் பார்த்தீங்கன்னா முசிறி. ஸோ முசிறியில் வந்து இந்த ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166. ஸோ 1,66,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து முசிறியில் வருது. ஸோ சென்னையில் வந்து மேக்ஸிமம் ஒரு 10,000 போல் கம்மியாகலாம் நினைக்கிறேன். ஸோ மேபி 150 வரலாம். ஏன்னா அங்கேருந்து இங்கே வரனால 166 இங்கே. ஸோ 166 இந்த வண்டி வருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலான ஒரு ஃபேமிலி ஏற்றிட்டு போகிறோம், ஒரு க்ரூசிங் பைக் 200 cc வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வர்த்தான பைக். ஸோ வந்து நான் ஓட்டி பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டிரைவிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ டிரைவிங் நம்ம வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்னெல்லாம். ஸோ கைஸ் அப்படியே டிரைவிங்கு போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட அந்த டிரைவ் மோடு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எதில் வச்சுருக்கோன்னா ஸோ ரெயின் வேணாம் அர்பனில் வச்சுருக்கோம். ஸோ அர்பனில் வச்சுட்டு நான் வந்து முதல்ல ஆன் பண்ணுறேன் உங்களுக்கு வண்டியை. ஸோ அர்பனில் தான் இருக்க வண்டி. இப்போ வந்து ஸோ செம்ம சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா இது சவுண்டு பாருங்க. ஸோ சவுண்டு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கியர் ஸோ லைட் கிளச் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வண்டி வந்து அப்படியே செம்மையாக மூவ் ஆகுது. பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும் சொல்லுவேன். பிரேக்கிங் வந்து பக்காவான ஒரு பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங்கை பற்றி எந்த குறையுமே கிடையாது கைஸ், செம்மையான ஒரு பிரேக்கிங் இருக்குது. நம்ம அர்பன் மோடில் இருக்கிறனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வண்டி ஃபுல் வந்து கம்மியாக இருக்குது சொல்லலாம். பவர் வந்து கொஞ்சம் அளவுக்கு கம்மியாக இருக்குது இந்த பவர். ஸோ ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மோடை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இதில் வருது சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் மோடஸ்னால் பிக்கப் வந்து செம்மையாக இருக்குது. நம்ம இங்கே வந்து யூட்டன் போடுவோம். சாவுது எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மோட் தான் செம்மையாக இருக்குது. சரியான ஒரு பவரில் தான் இருக்குது. நம்மளாது பட் பவர் என்ன பவர் வருது வேறு லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அவுட்புட் பவர்னு பார்த்தீங்கன்னா. ஸோ பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் கீர் அந்த ஜர்க்கு பார்த்தீங்கன்னா ஸோ வண்டி வந்து இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4000 RPMக்கு சாலிடாக எந்திரிக்குது. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ வண்டியோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ அர்பன் மோடில் வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்லோ பவராக தான் இருக்குது, ஓரளவுக்கு நினச்சி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் ஸ்போர்ட்டில் போட்டிங்கன்னா அப்பா செம்ம ஃப்ளூயிடாக வண்டி வந்து மூவ் ஆகுது. இதே இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா ஸ்டார்ட் மட்டும் சொல்லுங்கள். ஸோ ஒரு செம்மையான பஞ்சியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் தான் சொல்லலாம் வண்டிக்கு வந்து. ஸோ ஒரு செம்ம லுக் வந்து இந்த வண்டிக்கு வந்து கொடுத்துருக்கு.
ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் போகிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு புதிய சந்திக்கும் வரை தேங்க்யூ கைஸ்.